படுத்துருக்கோம், ஏதாவது ஒன்று தான் ஆக்ஷன் இருக்கும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் நம்ம ஏஜ் ஆகாமல் நம்ம உடம்புக்கு கேர் எடுத்தே ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் எடுத்ததும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கூட ரிலாக்ஸாக செய்யலாம். அதே மாதிரி எடுத்துக்கும் எடுத்துக்கணும். நம்ம கை மட்டும் செய்யறது இருக்கக்கூடாது. ஹெல்த் ட்ரிங்க்ஸ் உளுந்து அவன் வெளில எடுத்துட்டு வெளில போயிடுது சொன்னா சும்மா அந்த காலுக்கு ஹெவியானது செய்யாது. ஏன்னா எனக்கும் வந்து செய்யும் சொன்னாங்க, ஹெவியானது செய்யாதீங்க, வெயிட் தூக்கக்கூடாது, எழுந்து அது டாக்டர் ஏஜ் ஆச்சுன்னா இதெல்லாம் அதுக்கான நீங்க ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும்ல. என்னென்னலாம் எடுத்துக்கோங்க. பாதாம் ஒரு 10 பாதாம் வச்சுக்கலாம், வால்நட்டு 4 வால்நட்டு, அத்திப்பழம் ஒரு 2 காண்பிட்டு, அப்புறம் கருப்பு திராட்சை கொஞ்சம், அப்புறம் வந்து இது இந்த வெள்ளை பூசணி அதில் கொஞ்சம் வெள்ளை கிரீம் வந்து இதில் வெள்ளை வந்து கற்கள் இந்த நட்ஸ் கிடைக்கும், அது கொஞ்சம் போடுறது. அதுக்கப்புறம் வந்து பேச்சம்பழத்தில் ஒரு 2, பேச்சம்பழம் ரொம்ப நல்லது, அதில் 2 போடலாம். போட்டு காலையில் கழுவிட்டு கொஞ்சம் வெந்நீரை வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மிக்சியில் நல்லா அடித்து அப்படியே குடிச்சிடலாம். நான் வந்து என்னன்னா உளுந்து பயிறு இதெல்லாம் வறுத்து பொடி ஒரு பாட்டில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் கருத்து. பாதாம் ரெண்டாவது வால்நட், ரெண்டும் ரொம்ப ஹெல்த்தியான. ஆனால் தினம் இல்லை, அப்புறம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த வெள்ளை பூசணி இருக்குல்ல, வெள்ளை பூசணி, வெள்ளை பூசணி, அதை தோலை எடுத்துட்டு கட் பண்ணி மிக்சியில் நல்லா அடிச்சு தோலோட தான் போடணும். ஒண்ணுமே இல்ல, நீங்க அரைச்சிட்டீங்கன்னா நைஸா ஆயிடுது. வடிகட்டினீங்கன்னா அப்படியே வெள்ளரி பிஞ்சு மாதிரி தான் எடுத்து குடிச்சிட்டு நான் சொன்னாங்க, நான் குடிச்சேன். அது ஒரு 2 நாள் வெதை தோல் எதுவுமே எடுக்கக்கூடாதான், அப்படியே கட் பண்ணி ஒரு பீஸ் கொடுத்தாங்கன்னா அதை 2ஆ கட் பண்ணுவாங்க. 22 நாளே எங்க மேடம் ஒரு சாதம் கூட சாப்பிடல, கஞ்சி குடிக்கல, வெறும் வெண்பூசணி மட்டும்தான் சொன்னாங்க. அந்த கொழுப்பு கரைக்க வந்து வெறும் தோலோட விதையோட. இன்னொரு ஒரு பெஸ்ட் இது என்னன்னா, மோர்ல வந்து கொஞ்சோண்டு இஞ்சி, இது கருவேப்பிலை, புதினா போட்டுட்டு இஞ்சி கொஞ்சோண்டு கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் அதை அடிச்சுட்டு மோரில் கலந்து உப்பு போட்டு ஒரு 12 மணி. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, நெல்லிக்காய் போட்டாங்க. நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய். 2லாம் வேண்டாம், ஒருத்தருக்கு பாதி அவங்க பையனுக்கும் அவங்க 2 பேர் வேணும்னா வித விதன்னு தண்ணி கலந்து நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது. அதையும் 12 மணிக்கு எல்லாம் உடம்ப பார்த்துக்கலாம்.